ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி நம்ம கம்ப்ளீட் ரிவ்யூ 2026ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இல்ல இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5008 இதுதான் வந்து கவுன்சிலிங் கோட. இல்ல இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? அதனால வந்து இங்க கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்னாலேயே உங்களுக்கு எய்டட் கோர்ஸும் இருக்கும், செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸுமே இங்க அவைலபிளா இருக்கும், சரிங்களா? இங்க டோட்டலா உங்களுக்கு வந்து ஆஸ் பர் உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் எல்லாம் சேர்த்து 15 கோர்ஸ் இருக்கு. இதுல 5 கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட்லயுமே இருக்கு, செல்ஃப் ஃபினான்சிங்லயுமே இருக்கு. அப்ப இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது டோட்டலா வந்து 10 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்குது, சரிங்களா? இந்த 10 கோர்சஸோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்திருக்கு, இதுல ரேங்க் எப்படி இருந்திருக்கு, என்னென்ன கோர்ஸ்லாம் இங்க இருக்கு, சரிங்களா? இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, தென் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, இல்ல இதை வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில திருப்பரங்குன்றம், அங்க இருக்க மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து 8 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? இங்க டோட்டலா உங்களுக்கு வந்து 15 கோர்சஸ் வந்து இருக்கு, இன்க்ளூடிங் எய்டட் கோர்ஸ் சேர்த்து சொல்றேன். அப்ப டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து டோட்டலா வந்து 10 கோர்சஸ் வந்து இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து எய்டட் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கு. எய்டட்ல டோட்டலா வந்து 40 சீட்ஸ் இருக்கு. 1957ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த கோர்ஸ். செல்ஃப் ஃபைனான்சிங்ல டோட்டலா வந்து 80 சீட்ஸ் இருக்கு. 2007ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சிவில் இன்ஜினியரிங் என்பிஏ வந்து 2025 வரைக்கும் இருந்திருக்கு, சரிங்களா? தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எய்டட் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கு. எய்டட்ல 50 சீட்ஸ் 1957ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கோர்ஸ். தென் செல்ஃப் ஃபைனான்சிங்ல 70 சீட்ஸ் இருக்கு, 2000ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா? இதுக்குமே என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் வந்து இருக்கு. தென் ட்ரிபிள் இ பாத்தீங்கன்னா எய்டட் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கு. 50 சீட்ஸ் வந்து எய்டட்ல 1957ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த கோர்ஸ். தென் 70 சீட்ஸ் வந்து உங்களுக்கு 2000ல உங்களுக்கு இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி இசிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங்குமே இருக்கு. இல்ல இசிஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 சீட்ஸ் வந்து எய்டட்ல இருக்கு, 1978ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங்ல 130 சீட்ஸ் இருக்கு, 2000ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ்மே இங்க வந்து பாத்தீங்கன்னா எய்டட் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 சீட்ஸ் இருக்கு, 1985ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே செல்ஃப் ஃபைனான்சிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 130 சீட்ஸ் இருக்கு, உங்களுக்கு 2000ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா என்பிஏ 2028 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. தென் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு 240 சீட்ஸ் இருக்கு, 1999ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற கோர்ஸ். உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் 28 வரைக்கும் இருக்கு. தென் மெக்காட்ரானிக்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் டோட்டலா 60 சீட்ஸ் 2014ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 2028 வரைக்கும் உங்களுக்கு என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் வந்து இருக்கு. தென் அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 120 சீட்ஸ் 2020ல உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டோட்டலா 60 சீட்ஸ் 2024ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. தென் இன்டீரியர் டிசைன் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 30 சீட்ஸ் தான் உங்களுக்கு 2024ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா? தென் அடுத்து இதோட கட் ஆஃப் நம்ம பாத்துருவோம், கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2023ல இதோட கட் ஆஃப் வந்து 187.5 இருந்திருக்கு. தென் 2024ல 187 ஆகும், 2025ல உங்களுக்கு 191 வரைக்கும் உங்களுக்கு இதோட கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசியோட கட் ஆஃப் வந்து 188.5, தென் பிசிஎம் 190.5, எம்பிசி 185, எஸ்சி 174.5, எஸ்சிஏ 168 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2020ல 10,196 இருந்த ரேங்க் வந்து 2024ல 12,483 உங்களுக்கு இந்த ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. பட் 2025ல இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு 11,826 உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 600 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து
ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எய்டட் கோர்சஸ்க்கான உங்களுக்கு கட் ஆஃப். தென் இதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கட் ஆஃப் 2023ல 178.5 இருந்திருக்கு. 2024ல 181.5 2025ல 185.5 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183, பிசிஎம் 184, தென் எம்பிசி 179.5, எஸ்சி 171.5, எஸ்சிஏ 158 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 20,697 இருந்த ரேங்க் வந்து 2024ல 22,106 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. 2025ல இன்னும் ரேங்க் வந்து 23,022 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போயிருக்கு. சரிங்களா? இதான் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்னும் வந்து பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. இல்லைங்களா? எய்டட் கோர்ஸ்ல ஃப்ரண்ட்ல வந்து இருந்துச்சு. செல்ஃப் ஃபினான்சிங்ல உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அதனால வந்து இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு. சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 187.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2024ல 188 உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 2025ல 191 உங்களுக்கு வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. பிசியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 189.5, பிசிஎம் 186.5, தென் எம்பிசி 187.5, எஸ்சி 178.5, எஸ்சிஏ 174.5, தென் எஸ்டி 160.5 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 10,009 இருந்த மெக்கானிக்கலோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு வந்து 11,045, அதாவது 1000 ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. அது 2025ல 11,365 இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போயிருக்கு. 300 ரேங்க் வந்து இன்னும் வந்து பின்னாடி போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு ரேங்க் வந்து ஸ்லைட்லி வந்து பேக்ல தான் போயிருக்கு. பட் ஆனால் இந்த வருஷம் இதோட கட் ஆஃப் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்ல உங்களுக்கு 2023ல 181 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 184.5 ஆகும். 2025ல 188 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186.5, பிசிஎம் 184, தென் எம்பிசி 182, தென் எஸ்சி 168, தென் எஸ்சிஏ 162 வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 17,438 இருந்த ரேங்க் வந்து 2024ல 17,020, தென் 2025ல 17,248. ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் அதே ரேங்க்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எய்டட், செல்ஃப் சப்போர்ட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்து EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் சொல்றோம். 2023ல 192.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2025ல சேம் அதே ரேஞ்சஸ்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. 2025ல 195 உங்களோட கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி 194, தென் பிசிஎம் 192.5, எம்பிசி 192, எஸ்சி 183.5, தென் எஸ்சிஏ 166, தென் எஸ்டி 172 வரைக்கும் போயிருக்கு. தென் 2023ல இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 4,739 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 200 ரேங்க் பேக்ல போய் 4,902 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. 2025ல இன்னும் உங்களுக்கு 50 ரேங்க் வந்து பேக்ல போயிட்டு 4,951 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து இருந்திருக்கு. இந்த வருஷம் ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட கட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட்ல வர கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ரேங்க்குமே இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும். ட்ரிபிள்ல உங்களுக்கு இதுல ட்ரிபிள்ல செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ்மே இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ்ல உங்களுக்கு 2020ல 190.5 இருந்து 2025ல 190.5, தென் 2025ல 193 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 192.5, பிசிஎம் 190, தென் எம்பிசி 190.5, தென் எஸ்சி 172, தென் எஸ்சிஏ 158.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 6,746 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் 2024ல இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போய் உங்களுக்கு 1000 ரேங்க் பின்னாடி போயிருக்கு. 7,657 ஆகும். 2025ல சேம் அதே ரேஞ்சஸ்ல 7,663 அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இதோட கட் ஆஃப் வந்து ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து இசிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் மோஸ்டா கேட்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு 2023ல 196.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2024ல உங்களுக்கு 195.5 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இறங்கி இருந்துச்சு. பட் ஆனால் 2025ல 197 ரைஸ் ஆயிருச்சு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186.5, தென் பிசிஎம் 195.5, தென் எம்பிசி 195.5, எஸ்சி 188.5, எஸ்சிஏ 178.5 வரைக்கும் போயிருச்சு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல இதோட ரேங்க் வந்து 1,647 இருந்த ரேங்க் வந்து 2024ல 2,120
2025 உங்களுக்கு வந்து 500 ரேங்க் வந்து உங்களுக்கு பின்னாடி போயிருச்சு. பட் ஆனால் 2025ல இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. நியர்லி 50 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 2079 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் அதிகமா உங்களுக்கு 500 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்தா கூட ஆச்சரியம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து உங்க ஈஸி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் அதிகமா கேட்டுருக்காங்க. தென் ஈஸியில உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் அவைலபிளா இருக்கு. தென் 2023ல 194 இருந்த கட் ஆஃப் வந்து 2023ல 2024ல 193 உங்களுக்கு கட் ஆஃப் இறங்கி இருக்கு. 2025ல 195.5 இதோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 194.5, பிசிஎம் 193, தென் எம்பிசி 193.5, then SC 181.5, SCA 174.5, and ST 188 வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 3330 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு வந்து 1000 ரேங்க் வந்து பேக்ல போய் 4347 உங்களுக்கு ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. 2025ல சேம் உங்களுக்கு 4179, அதாவது 200 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு ஈஸியை பொறுத்த வரைக்கும். அதான் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்கற கோர்ஸ் உங்களுக்கு ஈஸியே இல்லைங்களா. அதனால வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு. குறைய வாய்ப்புகள் இருக்கு. ரேங்க்கும் ஃப்ரண்ட்ல தான் வரும். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை 2023ல உங்களுக்கு 198 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல 196.5 ஆகும். 25ல 197.5 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பிசிஏ பொறுத்தவரைக்கும் 197, தென் பிசிஎம் 197, தென் எம்பிசி 195.5, தென் எஸ்சி 188.81, தென் எஸ்சிஏ 179 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 924 இருந்த ரேங்க் வந்து 2025ல உங்களுக்கு 1561, அதாவது 600 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. தென் அதுவே 2025ல 1581, 20 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு. தென் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இங்க செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2023ல உங்களுக்கு 196 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 194.5, 2025ல 196 உங்களுக்கு மெயின்டைன் இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 195.5, பிசிஎம் 195, தென் எம்பிசி 195, தென் எஸ்சி 185, எஸ்சிஏ 173.5, எஸ்டி 181.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் இந்த வருஷம் சாரி லாஸ்ட் இயர் ரேங்க் ப்ரீவியஸ் ரேங்க் 2023 2129 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 800 ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு பேக் போய் 2977 உங்களுக்கு ரேங்க் வந்து போயிருக்கு. 2025ல இன்னும் இதோட ரேங்க் வந்து 300 ரேங்க்ஸ் வந்து பேக்ல போய் 3252 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் உங்களுக்கு பின்னாடி போக வாய்ப்புகள் கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு 2023ல 194 இருந்த கட் ஆஃப் 2024ல 193.5 உங்களுக்கு போயிருக்கு. 2025ல உங்களுக்கு 184.5, தென் பிசி 193.5, தென் பிசிஎம் 192, எம்பிசி 192, தென் எஸ்சி 179, எஸ்டி எஸ்சிஏ 172, எஸ்டி 172 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 3303 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 800 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போய் 4190 இருந்திருக்கு. 2025ல இதோட ரேங்க் வந்து இன்னும் 1600 ரேங்க் வந்து பேக்ல போய் 5807 உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. அதுமே கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா. தென் அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ல முக்கியமா இருக்கு. உங்களுக்கு 2023ல 188.5 இருந்த கட் ஆஃப் 2024ல 188 ஆகும். 2025ல 191.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 190, தென் பிசிஎம் 188.5, 189.5, தென் எம்பிசி 184.5, எஸ்சி 169.5, தென் எஸ்சிஏ 164, தென் எஸ்டி 145 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 9117 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு வந்து ஒரு 2000 ரேங்க் வந்து பேக்ல போய் 11,076 உங்களுக்கு வந்து இருந்திருக்கு. 2025ல இதோட ரேங்க் வந்து 1000 ரேங்க் வந்து நியர்லி 200 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 10,966 உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ரேங்க் வந்து போயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு மேபி வந்து ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்.
சரிங்களா. உங்களுக்கு 2023ல இதோட கட் ஆஃப் 193.5 இருந்தது. 2024ல 191.5, தென் 2025ல 193 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 192, தென் பிசிஎம் 189.5, தென் எம்பிசி 190.5, தென் எஸ்சி 177.5, எஸ்சிஏ 167.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 3920 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு அப்படியே டபுளா உங்களுக்கு வந்து நியர்லி 3000 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. 6299 ஆகும். 2025ல இன்னும் 2000 ரேங்க் வந்து பேக்ல போய் 8026 உங்களுக்கு இதோட ரேங்க் வந்து இருந்திருக்கு. சரி, இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டத்துக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் 2024ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 193 இருந்த கட் ஆஃப் உங்களுக்கு 2025ல உங்களுக்கு 195 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசி 194, தென் பிசிஎம் 194.5, தென் எம்பிசி 194.5, எஸ்சி 179, தென் எஸ்சிஏ 180, தென் எஸ்டி 179 இருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2024ல 4565 இருந்த ரேங்க் வந்து 2025ல உங்களுக்கு 100 ரேங்க்ஸ் வந்து பேக்ல போய் 4659 உங்களுக்கு இந்த ரேங்க் வந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் டிசைன். இன்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2024ல 176.5 இருந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2025ல உங்களுக்கு 183 உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிசி 180.43 ஆகும், பிசிஎம் 173.5, MBC 177, then SC 153, then SCA 142, then ST 117.5 வரைக்கும் போயிருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2024ல 30,537 இருந்த ரேங்க் வந்து 2025ல உங்களுக்கு வந்து 2000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 28,960 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சரிங்களா, அதுதான் வந்து இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்டீரியர் டிசைனுக்கு. சரிங்களா, தென் இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்து இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் நம்ம பார்த்துவோம். சரிங்களா, ஃபீஸ் டீடைல்ஸ் தென் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா, ஃபீஸ் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு த்ரூ கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஆர் ப்ரோக்ராம்க்கு உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அப்படியா இருந்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் 17,200 எய்டட் ஃபீஸஸ்க்கு. இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட் எஸ்சி/எஸ்டி கேட்டா 4,000 மைனஸ் ஆகி 13,200 உங்களுக்கு இருக்கும் ஃபீஸ். ஓகேங்களா, இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லி இருக்கிறது. தென் இதுவே நீங்க வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 82,000 வரும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 27,500 மைனஸ் ஆகி 54,500 உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, இதே நான் அக்ரிகேட்டட் ப்ரோக்ராமா இருந்துச்சுன்னா ஜென்ரலா 77,000 வரும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் மைனஸ் 52,000 வந்து வரும். சரிங்களா, தென் இதில் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் தென் எஸ்சி/எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து கழிச்சு சொல்லிருக்காங்க. எல்லாமே சேர்த்து அதுதான் உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் இதை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்மே பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 1 டைப் 2 இருக்கு. டைப் 1 வந்து 87, டைப் 2 76 இருக்கு. தென் உமன்ஸ்க்கு வந்து 87,000 வரும். தென் மெஸ் ஃபீஸ் வந்து அட்வான்ஸா 28,000 வந்து அட்வான்ஸ் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 23-24 இருக்கு. சரிங்களா, ரீசெண்ட் இயர்ஸ் இல்லை, இந்த வருஷம் மேபி சேஞ்சஸ்ல இருக்கலாம். சரிங்களா, இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது. தென் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன கம்பெனிஸ்ல வருது அதை பற்றி டீட்டெயில்ஸ் அவைலபிள் இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பற்றி இருக்கு. உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் மேஜர் எல்லாரும் கேட்கறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு இந்த வருஷம். உங்களுக்கு லாஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 103 கம்பெனிஸ் வந்திருக்கு. 712 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. நீங்களா இது வந்து 85.26% இருந்திருக்கு. ஆவரேஜ் ஹையஸ்ட் சாலரி 28 lakhs இருந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஆவரேஜா உங்களுக்கு 7 lakhs இருந்திருக்கு. சரிங்களா, இதான் ஃபீஸ். எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த வருஷத்துல செலக்ட் ஆயிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ் எல்லாமே ஃபுல் டீடைல்ஸ் வந்து எல்லாமே இன்ஸ்டியூஸ் வந்து எல்லாம் அவைலபிளா இருக்கு. என்னென்ன கம்பெனிஸ் சொல்லிட்டு அந்த டீடைல்ஸுமே அவர் ரெக்யூட்டர்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கோர் கம்பெனிஸ் வந்து எதாவது கம்பேர் பண்றாங்க, ட்ரீம் கம்பெனிஸ் வந்து எதெல்லாம் பண்றாங்க, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்க இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, டிஎன்ஏ கவுன்சிலிங்ல 2026ல 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்ப நம்ம உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து எங்க கொடுக்கணும் இது வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து நீங்க எந்த காலேஜை பத்தி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களோ அந்த காலேஜ் பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து நம்ம அந்த காலேஜை நம்ம போய் பார்க்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.